பார்த்தீங்கடா இங்கே ரோட்டில் அப்படி குறுக்கணி படி தான் வானத்தை ஏற்றுவாங்க. அதான் நீங்கள் கோணம் அடித்து கொண்டே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து நிற்கிறேன் நியூ டெல்லியில் நிற்கிறேன். இது ஒரு ரோட்டில் நிற்கிறேன். இது வந்து ஒரு திடீர் பயணம் உண்டு. சின்ன சின்ன வீடியோவோட ஒரு வீடியோ போகிற பிளானில் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி சொல்லி காட்டுறேன். க்ளீன் கண்ட்ரியில் இந்தியாவில் க்ளீனான ஒரு சிட்டியில் நிற்கிறேன். அதாவது மோஸ்ட் பாப்புலேஷனான அதாவது கேபிட்டல் இந்தியாவோட கேபிட்டல் நினைக்கிறேன். சிங் மாமா வரார். இதே மாதிரி இதில் நினைக்கிற வாகனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறான்னு சொல்லி. அதே மாதிரி இந்த சாப்பாடு எவ்வளோ க்ளீனாக இருக்கும். அது மிகவும் ஃபேவரட் பானிபூரி அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து காதுக்கு வந்து பஞ்சு போடணும். இந்த இதால் போகணுன்னு பார்த்தா இதில் பாத பிளாக் அண்ட் அவ்வளோத்துக்கு வந்து இங்கே கோன் பாய்ப்பாங்க பாட்டு பாடுற மாதிரி. இதெல்லாம் எங்களோட ஊரில் நிற்கிற பாலிரோதுகள் மாதிரி 3 வீலில் வந்து இந்த வாகனம் நினைக்குது. மஹேந்திரா சாம்பியன். இந்த ஏரியாவில் உள்ள அந்த வயரிங்களையும் அந்த உள்கிற ஆகலையும் இது மாதிரி ரோட் தான் உள்ள பெரிய இடத்துல ஒரு மாட்டு வண்டியில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த எந்த பெரிய மாடர்ன். ஓ ஆமாம், இது வந்து ஒரு பெரிய பள்ளி ஒன்று இருக்குது. இந்த அதில் படங்கள் விற்கிறாங்க. இதில் போகிறது வந்து ஒரு எலக்ட்ரிக்கில் போகிற ஒரு ஆட்டோ உண்டு. இந்த இது எலக்ட்ரிக் ஆட்டோங்க. இந்த நியூ டெல்லியில் வந்து இதான் மோஸ்ட்லி எல்லோரும் பாவிக்கிறாங்க. இந்த வருது ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரெலாம் வந்து நாங்கள் எப்படி பாவிப்போம். இதில் பாருங்கள் கார் இல்லைங்க அப்படியே இருக்குந்தா. இங்கே மேலே வயரிங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குந்தா. அப்படி இங்கால பாருங்க பைகனார் பட் ஏதோ ஒரு கார் உண்டு பார்க் பண்ணி விட்டுருக்கு. நாசம் வாகனமெல்லாம் இங்கே ஒரு மேட்டரே இல்லை. இது எல்லாமே ஒழுங்க ஊருகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக மீன் மார்க்கெட்டிங்கு எவ்வளோ விதமான மீன் இருக்காங்க. எவ்வளோ பேர் வாங்க நிற்கிறாங்க. க்ளீனான மீன் மார்க்கெட். உடனே வட்டியும் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து ரயில்வே ட்ராக், அதாவது இங்கே இந்தியன் ரயில்வே அதை பக்கம் தான் இதில் போகிறோம். வியூ பாயிண்ட், அது இந்தியன் ரயில்வே நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்க அங்கே அப்படி ஒரு 4-5 ரயில் நிற்கிது. ஆக்கள்கிட்ட வீடுகள் தான் இந்த இடம். இல்லை அப்படி ஒரு இடம். நிலமெல்லாம் அவ்வளோ சூப்பர் க்ளீனாக இருக்கும். சொல்லி வேலை இல்லை. இந்த ட்ராக் ரிக்ஷா போகுது. அந்த ஒரு வோல்ஸ் வேகன் போல ஒன்று நிற்கிது. அந்த கட்டத்தை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலாக. மாட்டோட சைஸ் கிட்டத்தட்ட 6 அடி வரும் போல இந்த மாடெல்லாம். வேறு லெவலில் இருக்குது மாட்டோட சைஸ். அதே மாதிரி இங்கே சர்வோதயா கன்னிய வித்யாலயம்னு சொல்லி ஸ்ரீலங்கா இருக்கிற மாதிரி இந்த வித்யாலயன்ற ஒரு பேர் இங்கே வருது. அதான் நிற்கிறது ஆல்டோ கார். சரியா? ஆனால் என்னத்துக்கு விட்டுருக்கேன்டா, இவனுக்காக விட்டுருக்கு. இங்கே இங்கே இந்த ரோட்டோட ஒரு பிசிஸ் ரோடு. இங்கே இதில் வந்து இவனுக்காக விட்டுருக்கு. எப்படி வாகனங்கள்லாம் வருது பிச்சு கொண்டு சும்மா சீறி கொண்டு வருது எல்லாம். இங்கே டாக்ஸிகளையும் அதிலையும் பாருங்கள். குண்டாய் காரை விட்டுருக்கு. இங்கே இவன் படுக்கிற காண்டி இவள் படுக்கிற காண்டி வேற லெவல். இங்கே கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா கம்பி, இந்த கம்பி கடையிட்டு போகிறது இந்த சைக்கிள். ஐயோ கடவுளே. இங்கே புது மாடல் RS பைக் எல்லாமே பார்த்தீங்கண்டா. இங்கே கடவுளே. அதை விட வந்து ஒரு டூக்கும் நிற்கிதங்கால. இதெல்லாம் ஊரில் இருந்தால் இப்போ 10 லட்சம், இது ஒரு 10 லட்சம். அதில் பாருங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று நிற்கிது. அதுக்கே வழி இல்லை. இங்கே அப்படி நிலம் எந்தா உள்ள இருக்கிறவனுக்கு படம் முடிஞ்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இதை பாருங்க, என்ன சொல்கிறது, இப்போது நாங்கள் போகிறது நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். இப்போது வந்துட்டோம் உள்ள ரயில்வே ஸ்டேஷன். அவ்வளோ பிஸியாக இருக்குது இந்த இடம். அம்மா இங்கே ஃபுல்லாக எல்லாம் டிக்கெட் எடுக்கிற இடம்.
1926ஆம் ஆண்டு உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். நோ என்ட்ரி போட்டிருக்கேன், நானும் போகிறோம், பார்ப்போம். திருப்பி ஐம்பினா சொல்லுவோம், நாங்கள் அதை பார்க்கல. இந்த ஃபுல்லாக இல்லை, ட்ரெயின் நிற்குது இங்கே. வாவ், எந்த பெரிய ஸ்டேஷன், எந்த பெரிய ரயின், அம்மா கடவுள், பயங்கர நீட்டுக்கு இந்த ரயின் இருக்கு. இங்கே பாருங்க எல்லாத்தையும், அம்மா என்ன பிஸியான ரெண்டாப்பா இது. ஃபுல்லாக நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். கிட்டத்தட்ட 5-6 ரயின் வரைக்கும் எடுத்தது. இல்லை எல்லாம் கீழே நடக்கிறாங்க ட்ரெயினை பார்த்துக்கொண்டு. எந்த பெரிய இது இங்கே நோல்ஸ் ஜெயராஜ் வைசால் எக்ஸ்பிரஸ், நோல்ஸ் எக்ஸ்பிரஸ், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இருக்குது, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், மகாதே எக்ஸ்பிரஸ். அதுக்கிடையில் அவங்கள்ட்ட ஜலவலாமொழியை மாற்றி விட்டாங்க, ஒன்றும் விளங்குது இல்லை. இங்கே பார்த்தா ஒரு ஆழை மாதிரியே இருக்குது. பார்த்தா இது வந்து ஒரு சிலை செய்கிற இடம். ஃபுல்லாகவே எல்லா சிலையும் இருக்குது. இந்த சாய்பாபா எல்லாமே இருக்குது. கடந்து காலெலாம் சரி. இப்போ ஒரு டீ கடைக்கு வந்துக்கிறோம். இந்த டீ சும்மா கொதிச்சு வந்துருக்கு. இப்போ ஒரு டீ நடிக்க போகிறோம். பூந்து போகிறான் போல இங்கே. ஐயோ கடவுள், இவங்க அநியாயம் இருக்கு. 3 சில்லு ஆட்டோ. இதுதான் ஒரு இனிலேண்ட் ஒரு விஐபி சலூன், வேறு லெவலில் இருக்குல்ல இங்கே ரோட்டில். அதில் பெரிய ஒரு ப்ரோ லெவலில் அவங்க உள்ள தலைமை விட்டான். இங்கே மசாஜ் வர போடுறான் அவன், அதில் ஹெட் மசாஜ். வர லெவலில் டீ ஒன்று குடிக்க போகிறோம். படிச்சு வந்துக்கிறாங்க. டீ இப்போ ஊற்றப்படுது. அளவு திட்டம் சரியாக இருக்குது. உங்களுடைய டீ ரெடி. இக்னோர் மை நெயில்ஸ் பட் டீ வர லெவல். இப்போ தான் அந்த டீயை குடிச்சு வந்துக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆட்டோக்காரன் எனக்கு மேலே அறி போகிறான். வேறு லெவலில் இருக்குங்க அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்து கேஸ் அடிக்க போகிறோம். எதுனா சிஎன்ஜி கேஸ். இந்த இதுதான் அந்த கேஸ், இதுதான் சிலிண்டர். இது வந்து சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷன். இந்த இப்படி வண்டி அடிக்கிறது கேஸு. இது ஃபுல்லாக அடிப்படுது கேஸ், சிஎன்ஜி கேஸ். 2 பெட்ரோல் டேங்க் இருக்கும். இது வந்து அந்த பெட்ரோல் டேங்க், இது கேஸ். இதில் வந்து 1 லிட்டர் வந்து 75 ரூபா காட்டுது. அதை அடிச்சு கொண்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறோம் எங்கேன்னு சொன்னால் தாஜ்மஹாலுக்கு. இந்த வண்டிலாம் போகிறோம். இந்த வண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு பயணம் போகிறேன் எங்கேன்னு சொன்னால் தாஜ்மஹால். அதாவது வந்து 7 அதிசயத்தில் 1 தான் நினைக்கிறேன். இல்லை அதுதான் போகிறோம். ஹைவேல ஒரு ப்ரைவேட் கார் பிடிச்சி போகிறோம். நானும் என்னோட வந்து 2-3 ஃப்ரெண்ட் ஆகளோட போகிறோம். இதில் வந்து பின்னாடி வந்து சுவிட்ச் டெல்லி, அது வந்து ஒரு இவி ஸ்டேஷன். அதில் ஒரு ஆட்டோ இவி வரைக்கும் இருக்குது. நாங்கள் போகிற அந்த வண்டி வந்து கேஸில் ஒர்க் பண்ணுற வண்டி. கேஸ் ப்ளஸ் பெட்ரோல். இப்போ கேஸ் தான் அடிச்சு வந்துருக்கிறோம். மொத்தமாக வந்து 6500 முடியுது. 5 பேர் போகிறக்கு இந்த பயணத்துக்கு. 2-3 பேர் சேர்த்து தான் நாங்கள் போகிறோம். ஓகே, போய்க்கிட்டு பார்ப்போம். சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்படியும் வந்து ஒரு மெமரபிள் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, பாய் காய்ஸ், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பையா தான் எங்களை கூட்டிகிட்டு போய் கொண்டுக்கிறார். நான் சும்மா ஸ்டேரிங்கை மடியில் வச்சு தான் ஓடுது, பரவாயில்லை. போய்கிட்டு பார்ப்போம். டெம்போவில் கூட சிஎன்ஜி இருக்குது உண்மையாகவே. லெக்ஸஸ். இது ஜமுனா எக்ஸ்பிரஸ் வே. இந்த இறங்கி நாங்கள் வந்து நிற்கிறோம் ஒரு சாப்பிட்ற இடத்துல.
அதாவது தாஜ்மஹால் கோயில் இது சாப்பிட்ற இடம். ஃபுல்லாக எல்லாம் ஹைவே கீழே பார்க் பண்ணிக்கிறாங்க. இது கொஞ்சம் பட்ஜெட்டான ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ அங்கே போய் கொண்டுக்கிறோம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி கடையெல்லாம் இருக்குது இந்த ஹைவேயில் வந்து. இப்படி இந்த சின்ன சின்ன சாமான்கள் எல்லாமே இருக்குது இங்கே. அதே மாதிரி சிலை ஐட்டங்கள் இருக்குது. இதில் வந்து இந்த நகை, அந்த கவரிங் நகை ஐட்டங்கள் அப்படி இருக்குது. இங்கே தேவையில்ல முகங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வேண்டாம். இங்கே நிறைய எஸ்டேட் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்குங்க. கையால் செஞ்ச பொருட்கள். அதில் வந்து ஃபுல்லாகவே ஸ்வீட் ஐட்டம் இருக்குது. இதில் எல்லாமே ஃபுல்லாக ஸ்வீட் ஐட்டம். இது சிவபெருமான் உமாதேவியார் தான் கும்பிட்றாங்க. சைவ சமயம் தான் இங்கே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்லேயும் அப்படி தான் அடித்து பார்த்தேன். இதில் தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வெஜ் சாண்ட்விச் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதாவது மண் சட்டியில் ஒரு டீ ஒன்று குடிக்க போகிறோம். மண்ணில் செஞ்ச ஒரு கப்பில். இதில் நச்சீரகம் பெருஞ்சீரகம் என்னோ மற்றது கற்கண்டு எடுத்துருக்கு. எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதிரி நாங்கள் வந்து வந்துட்டோம் சொன்னா ஆக்ராவில் வந்து தாஜ்மஹால் தான் ஃபேமஸ். இப்போ ஆக்ராவை நாங்கள் பார்த்துட்டு இப்போ என்ன சொல்லுவோம், ஆக்ராவில் இருக்கிற இடங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படி போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட் இருக்குது. அப்படியே இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை பார்த்துட்டு அதுக்கு வந்து தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம். ஓகே, போய்க்கிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. சரியான பிஸிஸ் பிளேஸாக இருக்குது இந்த இடம். இதில் வந்து அப்படி ஒரு சிலை ஒன்று இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பாருங்கள், முன்னே காட்டுறேன். இதுதான் வந்து ஆக்ரா ஃபோர்ட். ஓகே, டீட்டெயிலாக உள்ள போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இதில் வந்து ஒரு நல்ல சிலை ஒன்று இருக்குது, சும்மா வேறு லெவலில் இருக்குது, சங்கிலின் சிலை மாதிரி.